சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சேலரியை வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா ஐ வில் லவ் ஹர். ஓகே, டேய் கூட்னு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். பேரு ஃபர்ஸ்ட் ஏரியா சார், நெக்ஸ்ட் எஜுகேஷன் சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. எஜுகேஷன் எனக்கு ஈக்குவலா இருக்கா விட என்ன எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார். ஆமா சார், காஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார். பேசாம போறியா, வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? காஸ்ட் அண்ட் ரிலீஜன் அவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க? What nonsense you are talking about me? ஆனாலும் அவனோட ஃபேமிலில என்ன யாரும் டாமினேட் பண்ணி பேசிட கூடாது. எனக்கு வந்து காஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. புராண்டு காலம் வாழ்க. பட் கொஞ்சம் எகனாமிக் பேக்ரவுண்ட் இருந்து அவங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் காசு இல்லப்பா, காசு. எனக்கு என்ன ஆசைனா ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்ல இருக்கேன். சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஃபீல்ட்லயே இருக்கிற பையனா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நீங்க என்ன ஃபீல்ட்? ஏய் நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ப்ரொடக்ஷன்ல இருக்கேன் சார், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஓகே, பையனும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பையனா பார்த்து காதலிப்பீங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஃபேமிலிக்கான தேவை ஜாதி மதம் இருந்தாலே ஓகே, ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது என்னோட தேவை என்னன்னா வேலைக்கு போறவங்க. போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. நீங்க காதலிக்க பெண் வேலைக்கு போகும் பெண்ணா இருக்கு. வேலைக்கு போறவங்களா இருக்கும். என்ன மாதிரி? சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார். சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டீங்க. எங்க வீட்டே அவன் பேரு தான் அலாட்டு ஆறுமுகம். அப்படியே ஆமா, எங்ககிட்டயும் சொந்த வீடு இல்ல. சோ ஒரு எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க? கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி. நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்பரும் படுத்தா வசதியா இருக்கு. அந்த பொண்ணே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றப்ப மனுஷன் இதெல்லாம தோணும். அப்படியே அந்த காதல விழுகத்தானே தோணும். நல்லா இருக்கு. அவாய்ட் பண்ணிட்டேன் சார். லவ் பண்றேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நம்பர் மாத்தி அவாய்ட் பண்ணிட்டேன். ஆமா சார் சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொந்த வீடு இல்ல. லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். ஓன்னா அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அது எப்படி? அப்படி கேளு. அவங்க மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நல்லதுக்கும் தானே சார். இல்ல, அது அவங்க முடிவு பண்ணட்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு சொந்த வீடு அந்த பொண்ணுக்கு இல்லைங்கிறத ஒரு எலிமெண்டா வச்சுக்கிட்டு சாக்ரிஃபைஸ் எல்லாம் இங்க எங்க வந்துச்சு எனக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஃபினான்ஷியலி டவுன் தானே சார். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்ல சார். நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துறலாம். சப்போஸ் ஏதாட்டி நெகட்டிவிட்டி நடந்துச்சுன்னா சாவுல நம்ம புடி மக்கள் கொஞ்சம் சாவும்ல செத்த பையல. அதுக்கு பேக்கப் பிளான் வேணும்ல. சோ அத நான் பார்க்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆக்சுவலா அவங்க என் ஃப்ரெண்டு தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேட்ருக்கு வாங்க. அவன் கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும். லைக் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா இருக்கணும், ஒரு டான்ஸரா இருக்கணும். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை அவள் கண். அப்படி ஏதாச்சும் திறமை இல்லைன்னா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். சிறுக ஒவ்வொரு புல்லா எடுத்து காதலுங்கிற கூட்ட கஷ்டப்பட்டு கட்டினேன். டான்ஸரா இருந்தானா அந்த கோரியோகிராஃப் பண்ணி அதுல வந்து நம்ம ஷோ we will let you go. நல்ல லைஃப் நீங்க இந்த வாழலாம். லெமன் அண்ட் ஸ்பூன்ஸ், லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. காதல்லாம் இதெல்லாம் கிடையாது. அது என்ன இழுத்துட்டு போயிருச்சு. உங்களை காதல் எப்படி இழுத்துட்டு போகுது? நான் வந்து கோயம்புத்தூர்ல எம்சி பண்ணிட்டு இருக்கேன். I love you. ஒரு வார்த்தை மொழியால. எனக்கு அவரை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கல. இந்த பையன் கூட சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எப்படி ஏத்துட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க இருந்து சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப பக்கத்துல கொடுத்துருங்க. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்க ரெண்டு பேருமே வேற வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஹாய். ஹாய். எங்களுக்குள்ள அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆஹா. திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரியான ஸ்ட்ரகிள். யாருமே பேச மாட்டாங்க. அது அடிச்சிருந்தா கூட வலி தெரிஞ்சிருக்காது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொந்தக்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. கல்லஞ்சக்காரன்
அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? நான் சிந்தின கண்ணீர் துளிக்கெல்லாம் இன்னைக்கு வேல்யூ கிடைச்சிருச்சுன்னு தோணுது. ம். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் டெய்லி போக ஆரம்பித்தேன். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? 1 மந்த்ல மத்த விஷயங்கள்லாம் செக் பண்ணீங்களா இல்லையா? அவங்க இல்லை சார், நான் என்ன கம்யூனிட்டி, என்ன கேஸ்ட் எதுவுமே பார்க்கல. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி. எது இருந்தாலும் விட்டு போக கூடாதுன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஓகே, பிரச்சனை வந்தா பாத்துக்கணும். ஆமா, அப்படிங்கிறது எது மட்டும் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் வந்து கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிப்பேன், அவரும் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு. அவங்க வீட்டில் ஒத்துக்கலனாலும் சரி, ஆஹா, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒத்துப்பாங்கல்ல. ஓ, திருமணத்துக்கு பிறகு சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கண்டிப்பாக சமாதானம் ஆகிதான் சார் ஆகணும். ஆகலைனாலும் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேர் ஹாப்பியாக இருக்கோம்ல சார். இது பாருங்க, பொண்ணுங்க வந்து நல்லது கெட்டது 4 யோசிப்பாங்க காதல்ல கூட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க அப்படி யோசிக்கலையா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யாரு அவரை பார்த்துட்டு நான் அவரை வந்து 1.5 years வந்து நான் அவரை பின்னாடி சுத்த விட்டேன் சார். ம். அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்காக எது வேணாலும் செய்வாரு அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் சார் சொன்னேன். ஓகே. எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். பேரு இவங்க வந்து மலையாளி சார். மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா. என்னோட இதுவை பார்த்து இவங்க லவ் சொன்னாங்க என்கிட்ட. ஓ, அவங்கள்ட்ட கொடுங்க. எப்படி? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. Thank you.